மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற தயக்கத்துடன் வாழாதீர்கள். உங்களுக்கு சரி என்று தோன்றுவதை துணிச்சலாக செய்யுங்கள். பெரும்பாலான நேரங்களில் நெருக்கடி ஏற்படும் போது உங்கள் மனம் உங்களை தெளிவாகவே வழிநடத்தும். நெருக்கமாக பழகுகிறார் என்பதற்காக யாரிடமும் முக்கியமான ரகசியங்களை பகிராதீர்கள். பிற்காலத்தில் பிரச்சனை வரும்போது அந்த ரகசியங்களையே உங்களுக்கு எதிரான ஆயுதங்களாக அவர்கள் பயன்படுத்த செய்வார்கள். இதற்கு உதாரணமாக நாம் ஒரு கதையை இப்போ பார்க்க போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். ஒரு ஊர்ல ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் அந்த துறவியை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞன் ரொம்பவே சோகமா வரான். துறவியை பார்த்து, என்னோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, நெருக்கடியான இந்த காலத்துல என் தொழில்ல ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு, வாங்கிய கடன்களை என்னால தர முடியல, யாருமே மதிக்காத செல்லா காசா ஆகிட்டேன் அப்படின்னு அழுது புலம்புறான். துறவி அவனை அமைதியா ஒரு நிமிஷம் கவனிக்கிறாரு. கவலைப்படாத, உன்னோட பிரச்சனைகளுக்கு நான் ஒரு மருந்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஓ, பண பிரச்சனைகளுக்கு கூட மருந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் துறவியை பார்த்து கேட்கிறான். துறவி ஒரு கோப்பையில தண்ணீர் எடுத்து அதுல ஒரு கைப்பிடி உப்பை போட்டு கலக்கி அவன்கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றாரு. அவனால ஒரு துளி கூட குடிக்கவே முடியல, குமட்டுது அப்படின்னு சொல்லி கீழே வைக்கிறான். துறவி உடனே சரி என்னோட வா அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போறாரு. துறவி குளத்து பக்கத்துல போனதும் அதே அளவு கைப்பிடி உப்பை எடுத்து அந்த குளத்துல போட்டு இந்த தண்ணிய குடிச்சுப்பார் அப்படின்னு சொல்றாரு. அவனால குடிக்க முடியுது, இனிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த துறவியை பார்த்து சொல்றான். துறவி சிரிச்சுட்டே கேக்குறாரு, இதே அளவு உப்பு தானே கோப்பையில போட்டு உனக்கு கொடுத்தேன், அது குமட்டுதுன்னு சொல்ற, இது இனிக்குதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், கோப்பையில இருக்கிறது கொஞ்சமான தண்ணி, அதுல கைப்பிடி அளவு உப்பு போட்டா குமட்டதான் செய்யும், குளம் அளவில் பெரியது, அதனால குமட்டாது அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். உடனே துறவி சொல்றாரு, உன்னோட மனதை கோப்பை போல சிறியதாக வைத்துள்ளாய், குளம் போல பெரியதாக்கிக்கொள், வருகின்ற கவலை நெருக்கடி என்னும் உப்பு கரைந்து வாழ்க்கை இனிமை மாறாமல் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்பது கண்ணதாசன் பாடிய வரிகள். அணைகள் நிரம்பி வழியும் போது விவசாயம் செய்வது பெரிய விஷயம் இல்லை. மழை பெய்யும் நாட்களில் கிடைக்கும் கொஞ்ச நீரை சாமர்த்தியமாக பயன்படுத்தி விளைச்சலை எடுப்பவரே திறமையான விவசாயி. அதுபோல நாமும் நெருக்கடிகளை தாண்டி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு சில நெறிமுறைகளை பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி பெறலாம். என்ன நண்பர்களே, இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.